எங்களுடைய சமூக நீதி விடுதிகளில் தங்கி இருக்கிற மாணவ செல்வங்களே, அவர்தம் காப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. நாம 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதோ 12ஆம் வகுப்பு படிக்கும் போதோ கல்லூரி இறுதி ஆண்டுல இருக்கும் பொழுது அடுத்தது நாம என்ன படிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான வேலைக்கு நாம சென்றால் நமக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் நமக்கு இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்காக நமக்கு சமுதாயத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன கல்விகள், என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே சொல்லி உங்கள் மனதிலே ஒரு சின்ன விஷயங்களை, ஒரு சின்ன தீப்பொறி தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஊந்துதலையும் உங்களுக்கு தேவையான எக்ஸ்போஷரையும் வழங்குவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் விரைவிலே இன்னும் ஒரு மாத காலத்திலே உங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வை எழுத இருக்கிறீர்கள். வருகிற 40 நாட்களும் ரொம்ப முக்கியம். நீங்கள் மிக கடினமாக இந்த நாட்களில் படித்தால் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த தேர்விலே, பொது தேர்விலே நீங்கள் வெற்றி பெற முடியும். எனக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய அரசு சமூக நீதி விடுதிகளில் தங்கி இருக்கிற அத்துணை மாணவ செல்வங்களும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்விலே வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களோடு நல்ல உயர் படிப்பு படிக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்து. அதனால் நீங்க எல்லாரும் நாங்கள் இப்பொழுது மாவட்ட பிற்படுத்தப்பட்ட அலுவலர்கிட்ட கூட சொன்னேன், அருகில் இருக்கிற அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்களை கொண்டு ஈவினிங் நம்ம மாணவ செல்வங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸோ, எந்த கொஸ்டின் தான் முக்கியம் அதெல்லாம் படிக்கணுங்கிறதை ஏற்பாடு பண்ணணும் என்பதை தெரிவித்திருக்கிறோம். காப்பாளர் பெருமக்கள் தயவு செய்து சிஇஓ மேடம் கிட்டே நான் சொல்றேன், நீங்க அவங்க கிட்ட ஃபாலோ பண்ணி எனக்கு உங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம அரசு பள்ளியில இருக்கிற ஆசிரியர் பெருமக்களை வந்து இந்த பசங்க நம்ம விடுதியில தங்கி இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு எந்த கேள்விகள் எல்லாம் முக்கியம், எதையெல்லாம் படிக்க வேண்டும் என்பதை ஒரு வழிகாட்டுதலை டெய்லி ஒவ்வொரு டீச்சர் செய்யற மாதிரியான ஏற்பாடு செய்கிறோம் என்பதை சொல்லி இருக்கிறேன். நீங்களும் அது உங்கள் விடுதிகளில் அது நடைபெறுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே போல கல்லூரி இறுதி ஆண்டிலே இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு இப்பொழுதுதான் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னாங்க, அந்த மாதிரி நாங்க குரூப் 2 குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் நடத்துறோம் அப்படிங்கறத சொன்னாங்க. அப்துல்லாபுரத்திலே இருக்கிற நம்முடைய மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இது குரூப் 2 குரூப் 4 டெஸ்ட் பேட்ச். அதே மாதிரி நம்மளுடைய வெங்கடேஸ்வரா பள்ளிக்கு எதிரே இருக்கிற மாவட்ட நூலகத்தில் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த மாதிரி அரசு வேலைகளுக்கு தயார் செய்கிற மாணவர்கள் உட்கார்ந்து படிக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தயவு செய்து அங்கே சென்று அங்கே இருக்கிற போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், அனைத்து புத்தகங்களும் அங்கே உள்ளது. அதற்கென்று ஒரு தனியான பிரிவு இருக்கிறது. நீங்கள் அதெல்லாம் போய் சென்று பார்த்தால் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்கிற மாணவ மாணவியரை நீங்கள் சந்திக்கலாம். அவர்களோடு கலந்துரையாடி போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொண்டு பழைய கொஸ்டின் பேப்பர், டிஎன்பிஎஸ்சியில கேட்ட கேள்விகளுக்கான கொஸ்டின் பேப்பர், சிவில் சர்வீஸ் தேர்வு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான தேர்வு, குரூப் 1க்கான தேர்வு என்ற அத்துணை தேர்வுக்கான பழைய கேள்விகள், இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள், கைடு, என்னென்ன பாடங்க திட்டங்களை படிக்க வேண்டும் என்பதற்கான மெட்டீரியல் எல்லாமே அங்கே இருக்கு. அதை பல்வேறு மாணவர்கள் நம் மாவட்டம் முழுக்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும், நம்முடைய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடக்கிற இப்ப ரயில்வேல கூட 22,000 போஸ்டிங் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு.